அப்படியே நான் சென்று வருகிறேன். இல்லை வருகிறேன். இதை விட ஒரு முக்கியமான செய்தி. என் மனைவி ராஜேஸ்வரியை நான் அழைத்ததால் வேலைக்கு அது விரைவோட அழைத்துவா. அப்படியே கட்டுங்க. நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி தொடங்குமிடும் நடுராத்திரி நவராத்திரி சுபராத்திரி. வணக்கம். கன்னித்தமிழ் நாடு கலை பிறந்த ஏடு காண்போர் வேட்க மன்னம் ஒவ்வொரு வேலைகளையும் திறமையோடு செய்து காட்டும் தமிழ்நாடு. முத்தெடுத்தது தமிழ்நாடு, மூவேந்தர் ஆண்டது தமிழ்நாடு. கடல் கடந்து வாணிபம் செய்து கண்ணகிக்கு சிறியை மீட்டது தமிழ்நாடு. இப்பெருமை இந்த தமிழ்நாட்டின் ஒரு பகுதியான மதிவதனாபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னனுக்கு மனைவியாக ராஜேஸ்வரி என்ற பெயரோடு சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆனந்தனும் அத்தானை காண்பதற்கும் அத்தானை காண்பதற்கு முன்னதாக என்னுடைய தோழி பெண்ணை காணவில்லையே என்று அம்மா பாப்பா கரண்ட் இருக்குது, ஷாக் அடிக்கும், அங்க போவாத. ஆமாமா, கீர் மட்டும் தான் வந்தது, கிளட்ச், பிரேக், ஆக்சிலேட்டர், ஸ்டீரிங்லாம் வரலையா பாப்பா? சாரி மேடம். ஏமா என்ன போய் லவ் பண்ணுன்ற? உனக்கு கண்ணு தெரியுதா இல்லடி பாவி?
என்ன லவ் பண்ணுது எனக்கு வயசாகி போச்சு ஏமே ஓல்டு மேன் ஐயோ இவர் எனக்கு கண்தான மாமா அப்படியே சொல்லிட்டு பாப்பா எதை வச்சடி சொன்னேம்மா இந்த வயசுல இந்த மூணுக்கும் போச்சு இப்படி அடிக்கிறியா மாமா இதை வாசிக்கிறதுக்கு லவ் பண்றதுக்கும் வயசு வித்தியாசம் இருக்கணும் ஐயோ போ மாமா அங்க அடிக்கும் போது இங்க யோசனை பண்ண மாட்டாங்க சரிம்மா ஓகேம்மா உங்க திரும்பியே தனித்திரமா மாமா சரிம்மா ஓகேம்மா மாமா எனக்கு கூட டபுள் ஓகே மாமா நான் நல்லா கேறேனா வெரி வெரி பியூட்டிஃபுல் கேர்ள் எனக்கு அந்த பூல் வேணாம் மாமா நான் தவறா சொல்லமா ஆ. நீ ரொம்ப அழகா இருக்கன்ற ஐயோ போ மாமா ஒரே சரியா இருக்கு மாமா ஏம்மா வெக்கம் வந்துருச்சு ஆமா உங்க அட்டையில வெக்கம் மானம் சூடு சொரணெல்லாம் இருக்கா ஏன்னா நாங்க என்ன வெயிட்டு பிள்ளை சொல்றோம் மாமா ஊரா கூட இருக்கு நாங்க ஈனமான சூடு சொன்ன எங்களுக்கு இருக்காதா இருக்குதுமா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் என்ன மாமா அடிக்கடி வீடு பார்க்க வரும் இப்ப எங்க தான் போறீங்க ஐயோ என்ன மாமா கோவப்படுறீங்க அந்த பாவத்தை கலராத ஏன் உன் ஞாபகம் வந்தது இன்னைக்கு காலையில அப்ப வரத்தானே வரதானே நாடகம் இருக்குதுன்னா லீவ் போட வேண்டியதானே லீவு தான் காட்ட கேட்டா கொடுத்தாங்களா யாரு தகுறாரு பாரு ஆ. நம்ம வாத்தியார் தகுறாரு பாரு ஆ, இவர் தான் கேட்ட கேட்டு என்ன சொல்றீங்க கலவை கூட்டுறோடு கேபி விஸ்வநாதன் ஆசிரியர் இவர் தான் ஆ. இவர் தான் கேட்ட லீவு கொடுவாரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னா அண்ணா அதெல்லாம் கொடுக்க முடியாதுண்ணா நாடகம் நான் கரிகாத்தூர் வந்து சேரணும் அந்த செவ்வா பண்ணல நீ ஏன் லீவ் கேட்கலாம் என்னம்மா பண்ணா ஒன்னா நீ எடுத்துட்டு வரத்தானே மாமா சத்தியமா நாளைக்கு லீவ் எடுத்துறோம் பாப்பா கண்டிப்பா எடுத்துட்டு வா மாமா வருவேன் ஆ, ஆனா ஆனா வரமாட்டேன் வருவேன் வா மாமா வரும்போது நீ ஒண்டியே வராத ஆ. உன் பையன் பொத்திக்கார கூட ஏய், ஐயோ மாமா நல்லா மறிக்கிறாரு மாமா பொத்தி நல்லா மறிக்கிறாரு உங்க பையன் தான் உன்ன சாகுறமா போச்சு என்னத்துக்கு சௌகரியமா 2 பேரும் வர சொல்ற அப்ப நீ முடியா ஆமா முன்ன பின்ன பார்த்து அடிச்சு பண்ணி செஞ்சா போது நீ எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க நான் கேக்குறேன் மாமா வரியா மாமா என்னம்மா வரீங்களா வரமா பாத்தியா, அவருக்கு இருக்குது எண்ணம். ஆமா 2 பேருமே வரம்போ 2 பேருமா வாங்க மாமா வரமா ரெண்டு செய்யலாம் வாங்கப்பா அட்ஜஸ்ட் பண்ணி செய்யறோம் போ பாவி, ஒரு பொண்ணா பிறந்தா என்ன மாதிரி அழகா டீசெண்டா இருக்கணும் முன்னாடி மாமா பொண்ணு கேட்க மாதிரி இருக்கணும் 1000 தான் இருந்தாலும் என் மயிருக்கு ஈடா வாங்கி ஏமா பாப்பா என்ன மாமா உன் கூந்தலே இவ்வளவு அழகா இருக்குது ஆமா அந்த கூந்தலுக்கு என்னம்மா ஷாம்பு போட்டு கசக்குற என்னடா ஷாம்பு தெரியுமா சொல்லு பாப்பா டெட்ட ஆயிலும் பெண ஆயிலும் சமட ஆயிலும் தமிழ் ஆயிலும் போடுறோம் மாமா ஏமா ஏய், 3வது சொன்ன ஆயில் கரண்ட்ல இருக்குது 4வது சொன்ன ஆயில் அந்த கம்பெனி மூடி சீல் வச்சு ஆ. ரொம்ப வருஷம் ஆகுது நாங்க வேற ஆளுங்க வச்சுக்கிறோம் அந்த சீல் ஓபன் பண்ணோம் ஏமா அந்த சீல் ஓபன் பண்ணா அப்பேற்பட்ட விஐபி யாரு ஏன் இல்ல 9 வச்சு ஓபன் பண்ண வேண்டியதான் ஏமா இது தெரியுமா என்ன அந்த ஹேர் ஸ்டைல் பார்த்து என் பேத்தி யூடியூப்ல பாத்துடுறா உன்னை எத்தா, ஆ. ஆமா பார்த்துட்டு தாத்தா தாத்தா அந்த ஆண்டிக்கு அவ்வளோ அழகா இருக்குது ஹேர் ஸ்டைலு ஆமா அந்த ஆண்டி என்ன ஷாம்பு போட்டு கசுறாங்க கேட்டுன்னு வந்து சொல்லுன்னா ஏன் அது ஏன்னு கேக்குறியா அடுத்த வாரம் கல்யாணம் ஐயோ நல்ல விஷயம் மாமா மாப்பிள்ளை யாரு யாரு இதோ நம்ம வாத்தியார் பேரன் ஐயோ அவன் செய்வானா ஐயோ என்ன அவங்க தகுறாரு என்ன அவர் செய்யறாரம்மா ஏய், அது இல்ல கல்யாணம் அவர் செஞ்சு வைக்கிறாரான்னு கேக்குறேன் வாத்தியார் தலை பார்த்தா எப்படி இருக்குது 10 ஊர் அவருக்கு நியமிச்சு விட்டு வச்சு. நியமிச்சு வச்ச எல்லா காரியங்கள் பண்றாங்க கல்யாணம் எல்லாம் செய்யறதுக்குன்னே இவர்தான் அவர்தான் நாடகத்துக்கு கூட லீவ் போட்டு அந்த வேலைக்கு தான் போவார் பின்ன எல்லாம் போதான் மொத்தம் மயிறு கொத்தி போயிடுச்சு சரி மாமா அவங்க இருக்கிற நாங்க 9 லட்சம் ஓபன் பண்ணிக்குவோம் சரிம்மா சரிம்மா அப்பா என்னம்மா இவனுக்கு யார் என்றே தெரியவில்லப்பா ஏம்மா அவ யாருன்னு தெரியல அவ பேர் தெரியலையா ஆமா ஆமா உண்மைதான்ப்பா அவளை பார்த்தா தெய்வ கடாட்சமா இருக்கா அதனாலே சுவாமி பேரா இருந்தா இருக்கலாம் சுவாமி பேர் வச்சு கூப்பிடுமா ஆகட்டும்பா என்ன நல்லா நடக்கிறா பாவ இடம் பிரச்சனை ஏண்டி அம்மா ஓம் சக்தி